யாராவது அசையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சுட்டு தள்ளிடுவேன். யாரையும் சுற்றாத, சுட்ட யாரும் தப்ப மாட்டீங்க. ஆயுதம் எங்க கிட்ட இருக்கு. நீ எதுவுமே இல்லாம எங்களையும் மிரட்டுறியா? டேய், உன்னை சும்மா விட்டாதானே? இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. இவங்களை தடுக்கணும். நான் என்னோட நாகினி வடிவத்தை எடுத்து ஆகணும். எனக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னோட வடிவத்தை மாத்த முடியல? இப்ப என்னால என் நாகினி வடிவத்தை ஏன் எடுக்க முடியல? என்னோட சக்திகள் ஏன் வேலை செய்யல? போது, நிறுத்து. நீ ரொம்ப ஓவரா ஆடிட்ட. இனி நீ சாகதான் போற. பார்த்து மெதுவா. ஏன் சாரதா, எதுக்காக இது மாதிரிலாம் பண்ற? பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணதா சொன்ன, அப்புறம் ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு? வீட்ல யாரும் இல்ல. நான் டாக்டர் கூப்பிட்டிருக்கேன். அவர் உடனே வந்துருவாரு. நல்ல வேலை, குண்டு உரசிட்டு போயிடுச்சு. அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. ஷீ வில் பி ஃபைன். டோன்ட் வரி. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, நான் இப்போ வந்துடுறேன்.
இதெல்லாம் என்ன சாரதா? நீ சேஷநாகினி, நீ என்னால சக்தியை ஆக பயன்படுத்தல. முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணேன்க்கா. நாகினி வடிவத்தையே எடுக்க முடியல. எதுவும் செய்ய முடியல. அவங்க எல்லாரும் ரிஷப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுடும்போது குறுக்க வந்துட்டேன். நான் மட்டும் வராம இருந்திருந்தா அவங்க ரிஷப கொன்னு இருப்பாங்க. அக்கா, எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் என் உயிரை கொடுத்தாவது அவரை காப்பாத்தலான்னு நான் இப்படி பண்ணேன்க்கா. சாரதா, உன்னோட சக்தி எல்லாம் எங்க போச்சு? எனக்கு தெரியலக்கா. நீ ஒரு சேஷநாக். உன்னோட சக்திகள் எப்படி மாயமா மறையும்? உனக்கே தெரியும்ல, இந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம அப்பா இருந்தாலும் அவரை நம்மளால போய் பார்க்க முடியாது, அவரை தேடி போக முடியாது. நாம அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த நாட்டையும் உலகத்தையும் நாம தான் காப்பாத்தி ஆகணும். அதுலயும் நீ தான் சேஷநாகினி, எல்லாரையும் நீ தான் காப்பாத்தியே ஆகணும். தேர்ந்தெடுக்கப்பட்டவ நீ, நான் இல்ல. அக்கா, ஒருவேளை நீயே இந்த சக்தியை தியாகம் பண்ணிட்டியா? உனக்கு காதல் வந்துருச்சு. ஒருவேளை அதுக்காக நீ... எனக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு... ஆனா இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்துருச்சே. அப்படி இருந்தும் அதை பத்தின வருத்தம் உன் முகத்துல கொஞ்சம் கூட இல்ல. எனக்கு உண்மையிலேயே தெரியாது. என் சக்திகள் எப்படி போச்சுன்னு தெரியல. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேங்கிற விஷயம் ஞாபகம் இருக்கு. இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த நாட்டை காப்பாத்துவேன். அதெல்லாம் எனக்கும் தெரியும். எனக்கு தெரியாத விஷயத்த இப்ப நீ என்கிட்ட சொல்லு. நீ ரிஷப காதலிக்கிறல்ல? அக்கா, நான் நம்மளோட இந்த நாட்டை காப்பாத்த வந்திருக்கேன். அப்புறம் ரிஷப், நான் அவருக்கு ஏத்தவளே கிடையாது. இங்க பாருங்க, ரிஷப எனக்கு பிடிக்கும் தான். அவர் வாழ்க்கையில இன்னும் உயரணும். அவரை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அவரை வாழ்க்கையில காதலிக்க முடிஞ்ச ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு நாகினியால அதெல்லாம் அவருக்கு தரவே முடியாது. அப்புறம் என்னோட சக்திகள் எதுவும் என்கிட்ட இல்லாததால இது எப்போ எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இதுதான் உண்மை. அவ்வளவுதான். சக்திகள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. எங்க போச்சு, எப்படி போச்சு? சத்தியமா தெரியாதுக்கா. உங்க மேல சத்தியமா தெரியாது. நாகமணி விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்தாதான் சேஷநாகினியோட சக்திகள் போகும். அப்போ உன் நாகமணிக்கு ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் உன்னோட சக்திகள் காணாம போயிருக்கு. இது எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் பண்ணிருப்பா? இந்த வீட்லதான் யாரோ பண்ணிருக்காங்க. நீ தீர்காயுள் பூஜை பண்றதுக்காக நாகமணியும் உடம்புல இருந்து வெளியில எடுத்தல, அந்த நேரத்துலதான் யாரோ இத பண்ணிருக்காங்க. நீலகிரி மலை அடிவாரத்துல இருக்கிற அந்த மாளிகைக்கு நம்ம போனப்போ அந்த நாகமணி உன்கிட்ட தான் இருந்துச்சு. சரி, ஒரு விஷயத்த சொல்லு. நீ அந்த நாகமணியும் உடம்புல இருந்து வெளியில எடுத்தப்போ வேற யார் அங்க இருந்தாங்க? நம்ம மட்டும் தான் இருந்தோம். அப்பாவையும் உங்களையும் தவிர அங்க வேற யாருமே இல்லையே. எதுவும் தப்பா நடக்கல. அந்த பூஜை முடிஞ்ச உடனே நான் என்னோட நாகமணிய திரும்ப நாபிக்குள்ளேயே வச்சுட்டேனே. ஆனா அதுக்கப்புறம் தான் என்னோட சக்திகள் என்கிட்ட இல்ல. திடீர்னு அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கதை கேட்கும் போது டீயும் கச்சோரியும் சாப்பிட்டுட்டே கதை கேட்கணும். ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க நீங்க. அம்மா, அங்க என்னாச்சுன்னா, அங்க எவ்வளவோ பேர் இருந்தாங்க. யாருக்கும் எந்த அடியும் படல. ஏன்னா அங்க யாருக்கும் எந்த காயத்தையும் பட நாங்க விடவே இல்லை. இன்ஃபேக்ட் ஷாப்ல இருந்த எந்த ஒரு பொருளும் காணாம போகல. எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அங்க இருந்து நான் ஒரு கிஃப்ட் வேற வாங்கினேன். இவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணா, ரவுடிகளை நீ தானே ஹேண்டில் பண்ண. அன்னிக்கு எப்படி அடிபடுச்சு? அட, உன்னோட அண்ணி இருக்காளே, அவளுக்கு ஹீரோ ஆகணும்னு பயங்கர ஆசை. அவங்க என்ன சுட வரும்போது இவளுக்கு என்னமோ குண்டடியே படாத மாதிரியும், இவளுக்கு குண்டடி பட்டா எதுவும் ஆகாத மாதிரியும் நடுவில் குதிச்சுட்டா. ஆனா உண்மையிலே உனக்கு எதுவும் ஆகல இல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லை, சாப்பிடு. ஆனா இதுக்கு மேல இப்படிலாம் எதுவும் நடக்கூடாது. ஓகே? இதை பாருமா, நீ இப்ப சந்தோஷமா இருக்கிறதா எங்களுக்கு முக்கியம். சரி, இப்ப இந்த பேச்சு எல்லாம் விடுங்க. இத பாருப்பா, இன்னைக்கு நீ நல்லா இருக்கன்னா அதுக்கு காரணம் நம்ம சாரதா மட்டும்தான். அவங்க உனக்கு தான் குறி வச்சாங்க. ஆனா அத சாரதா தாங்கிக்கிட்டா, உன்னை அவ காப்பாத்திட்டாப்பா. இன்னைக்கு சாரதாவோட அன்பால மட்டும்தான் நீ ரொம்ப நல்லா இருக்கிற ரிஷப். தேங்க்யூ சோ மச் சாரதா. கரெக்டா சொன்னீங்கம்மா நீங்க. ஹலோ, இது வந்துடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? உங்க வாய்ஸே கேட்கலங்க.
எங்க ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்குங்க. ம் நீங்க கீழே போங்க, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வயர் எப்படி இங்க வந்திருக்கும்? யாரோ வேணும்னு தான் போட்டிருக்காங்க. நேத்து நீங்க சாரதாவை காப்பாத்திட்டீங்க, இன்னைக்கு என் அண்ணன் காப்பாத்திட்டான். அங்கிருந்து அவ தூக்கிட்டு வந்துட்டான். ஆனா இன்னைக்கு ராத்திரி அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு மரணம் நிச்சயம். நீங்க மாஸ்டர் மைண்டா இருந்தாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு நான் மரணத்தை காட்டுவேன். ரிஷபை யாரு கொல்லணும்னு நினைக்கிறாங்க? அதோட ஏன் சக்தி ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அண்ணி, உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல. யஷ், சரி விடு, உன்னை நான் இன்னைக்கு மன்னிச்சிடுறேன். என்ன நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படுறேன்னு தெரியும். ஏன்னா நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புனேன்னு நீ நினைச்சுக்கிட்டேன். ஆனா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. பிரசாந்த் மட்டும்தான் என்ன நாகினி வடிவத்துல பார்த்தான். ஆனா நான் இவனை வசப்படுத்தி இவன் பார்த்த எல்லாத்தையும் மறக்க வச்சிட்டேன். இருந்தாலும் இவன் என் மேல கோவமா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஒருவேளை கோவத்துல இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானோ, இல்ல அந்த 5வது அசுரனை வச்சு ஏதாவது செய்ய வச்சிருப்பானோ. அதனாலதான் என் சக்தி எதுவும் வேலை செய்யலையா? கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன என் ரூம்ல வந்து பாரு. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என்ன பண்ணணும்னு நினைச்ச நீ? என்ன பண்ணணும்னு நினைச்ச? புரியல. புரியலையா? உன்னை நான் கடைசி தடவையா வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு மேல ஒரு கீறல் கூட விழக்கூடாது. நீங்க எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க என்னோட அண்ணி, எனக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க தேச துரோகி. நீங்க தேசத்தை அழிச்சாகணும்னு நினைக்கிறீங்க. ஏன் ஒரு பொண்ணை காப்பாத்த நினைக்கிறீங்க? ஏன்? இப்போ நீ அதெல்லாம் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? அந்த பொண்ணை கொல்ல போறேன்னு நீ மெசேஜ் அனுப்புனியா இல்லையா? என்ன மெசேஜ்? அது சரி, நீ எனக்கு மெசேஜ் அனுப்புனது கூட நீ மறந்துட்டியா? போ உன் போன் செக் பண்ணு, எடு. என் அறைக்கு வந்து என்னை சந்தி. என்ன? ஆனா இந்த மாதிரி எந்த மெசேஜும் அனுப்பலையே. மெசேஜ் நீ அனுப்பலையா? ஹலோ, இவ எந்த மெசேஜ் அனுப்பலைன்னா அப்போ மெசேஜ் அனுப்புனது யாரு? நான் தான். நான் தான் அக்கா கிட்ட சொல்லி பிரசாந்த் மொபைல்ல இருந்து அசுரர்களோட சர்க்காருக்கு மெசேஜ் அனுப்ப சொன்னேன். நீங்க தான் அந்த மாஸ்டர் மைண்டாப்பா? அப்படின்னா அசுரர்களோட அந்த சர்க்கார் இந்த சேஷன் நாகினிய முட்டாளாக்கிட்டான். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கப்பா? அப்போ நீங்க தான் அந்த 5வது அசுரனா? நீங்க தான் நாகமணியை திருடினீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்கப்பா? நீ உட்காருமா, உனக்கு நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. நான் சொல்றது கேளுமா, உனக்கு நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். சரி சொல்லுங்க. என்னோட நாகமணி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கா? சாரதா, நான் சொல்றத கேளு.
சாரதா தயவு செஞ்சு நான் நாகமணி சொல்றத எங்க? கேளு. நான் எல்லாத்தையுமே சொல்றேம்மா. சாரதா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சாரதா நாகமணி எங்கன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் எல்லாத்தையுமே சொல்றேன். எல்லா உண்மையும் சொல்றேம்மா. நாகமணி எங்க? ஐயோ, கொடுங்க நான் சொல்ற கேளு. கொடுங்க. நாகமணியை திரும்ப கொடுங்க. சாரதா நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். ஆனா அதுக்கான நேரம் இல்லை. சாரதா 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 என்னாச்சு? ஐ எம் சாரி சாரதா. நான் இதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உன்னை அங்க வரவழைக்கணும். இட்ஸ் ஓகே ரிஷப், நான் இவங்களை பாத்துக்கிறேன். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. நான் உன்னை வேணும்னு தான் காயப்படுத்துறேன். ஆனா நான் உன்னை தாக்குனதால உனக்கு எதுவுமே ஆகாது. சின்ன காயம்தான் ஏற்படும். அப்பதான் நீ கொஞ்ச நேரம் தூங்குவேன்னு அப்படி பண்ண. அதுக்குள்ள நானும் அங்க போய் சேர்ந்துருவேன். போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிடுவேன். நீயும் பின்னாடியே என்னை தேடி அங்க வந்துருவேன். வா, வந்துருமா. இப்போ நேரம் வந்துருச்சு. இப்போ நீ முழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சாரதா. இது நாகமணி, ஒரு நாகினியோட, உண்மையான சேஷ நாகினியோட சக்தியே இதில் தான் இருக்கு. இனி நீ எங்க வரணும்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் இப்போ உங்ககிட்ட சேஷ நாகினியோட சக்திகள் இல்லை. ஆனா இந்த நாகமணி மூலமா நான் பேசுறது எல்லாமே உனக்கு கேட்கும். சாரதா, அப்பா எங்கக்கா? உங்க அப்பா தான் உன்னை கூப்பிடுறமா. என்கிட்ட வா. உன் மணி என்கிட்ட இருக்குது. உன் நாகமணி எடுக்க வரமாட்டியா? அப்ப சக்தி உனக்கு தேவையில்லையா? ஒண்ணு நீ சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்து உன்னோட கனவுகளை நிறைவேற்றிக்க. அப்படி இல்லைன்னா இங்க வந்து இந்த மணியை வாங்கிக்க. வந்து இந்த நாட்டை காப்பாத்து. நீ சொன்னது சரிதான். நான் ஒரு அசுரன் தான். அந்த 5வது அசுரனே நான் தான். நீ தேடிக்கிட்டு இருந்ததோ என்னத்தான். இந்த மணி இப்ப என்கிட்ட இருக்கு. உன்னோட சக்திகளை திரும்ப வாங்க. நீ இங்க வரமாட்டியா? நாகமணி அப்பா கிட்ட இருக்கு. என்ன சாரதா, என்னாச்சு? இப்ப நீ எங்க போற? நாகமணி அப்பா கிட்ட இருக்கு. அதுலதான் என்னோட ஆத்மாவே இருக்குக்கா. அந்த நாகமணி எங்க இருக்குன்னு அதுவே என்கிட்ட சொல்லும். நான் இப்போ அந்த இடத்துக்கு போய் ஆகணும். அசுரர்களை அழிச்சாகணும். ஒட்டு மொத்தமா அழிச்சாகணும். நான் இந்த பூமிக்கு வந்த காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம தர்மத்தை நிறைவேற்றுவேன். நம்ம தர்மம் என்ன சொல்லுது? நமக்கு நெருக்கமானவங்க விரோதிகளா ஆயிட்டா அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்த அவங்களை எதிர்த்தும் யுத்தம் புரியணும்னு சொல்லுது. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும். தர்மமே மீண்டும் வெல்லும். நீங்க என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? ஏன்னா இந்த டீல் இங்க தான் நடக்கணும். இந்த நாட்டோட ரொம்ப புனிதமான இடம் இதுதான். இங்க நாகினிகளோட தேவனான மகாதேவன் இல்ல, அந்த சிவனாலையும் யாராலையும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது. இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியாது. நாம தாமிரபரணியில கலக்க நினைச்சோம். சின்ன வேலையை செய்ய நினைச்சோம். தாமிரபரணி இந்த நாட்டோட ஒரு சின்ன ஆறு மட்டும்தான். ஆனா இங்க இந்த இமாலய மலையிலிருந்து உருவாகிற அந்த வெள்ளத்துல இந்த விஷத்தை நாம கலந்துட்டா
அது நாடு முழுக்க பரவிடும், மொத்த தேசமும் அழிஞ்சு போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட நோக்கமும் நிறைவேறிடும். அப்புறம் இந்த நாடு விஷங்கிற நெருப்புல எரிஞ்சு முழுசா சாம்பல் ஆயிடும். இந்த தடவை விஷத்தை தண்ணியில கலக்க போறதில்லை, பனியில கலக்க போறது. இந்த நாட்டோட மொத்த தாகத்தை தீக்கிறது இந்த இமயமலையோட பனிக்கட்டிகள் தான். அப்பா, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? இந்த மணி இதை வச்சுத்தான் ஒட்டுமொத்த தேசத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த மணி உனக்கு என்ன கொடுக்க போகுது? இந்த நாடு உனக்கு என்ன கொடுத்துருக்குது? அந்த ஆதிசிவன் உனக்கு என்ன கொடுத்துருக்காரு? அன்னைக்கு ராத்திரி அது நடந்துச்சு, அதனால என்னோட மொத்த குடும்பமும் அழிஞ்சிருச்சு. உங்க அம்மா அவ்வளவு பெரிய தவங்கள் பண்ணியிருந்தா கூட அவளோட உயிரை அவளால காப்பாற்ற முடியலையே. உங்க அம்மா நெருப்புல விழுந்து எரிகிறப்ப கூட அந்த சிவன் வந்து காப்பாத்தலையே. நான் என் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை என்னால பார்க்க முடியலையே. இந்த நாடெல்லாம் ஒரு நாடா? இந்த நாடு இதுதான் நம்மளோட தாய் மண்ணுப்பா. இந்த இறைவன் நம்ம இறைவன். இந்த நாடு நமக்கு. நமக்கு என்ன இருக்கு? நம்ம வீடு எரிஞ்சிட்டு இருக்கும் போது, நம்ம குடும்பமே நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த நாடு நமக்கு என்ன பண்ணிச்சு? உன்னோட சிவன் எங்க போயிருந்தாரு? அந்த சிவனை தினமும் பூஜை பண்ணவதான் உங்க அம்மா. பெருந்தவங்களை பண்ண. அப்படி இருந்தும் அந்த கடவுளை ஏன் காப்பாத்த வரல? உங்க அக்கா அன்னைக்கு சேஷநாகினி ஆகணும்னு ஆசைப்பட்டா, ஆனா சிவன் உன்னை தேர்ந்தெடுத்தாரு. நீங்க வேணா நாகினி ஆகணும்னு ஆசைப்படுங்க, ஆனா நான் ஆசைப்பட மாட்டேன். நான் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். அப்புறம் மனுஷங்களை மாதிரி நிம்மதியா வாழ்வோம். சாரதா, நீ ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்ட. உன்னோட கனவுகள், உன்னோட லட்சியம் எல்லாமே சுக்குநூறா போயிடுச்சு. உங்க அம்மாவும் இறந்து போயிட்டா. அப்போ அந்த சிவன் எங்க போயிருந்தாரு? உனக்காக, எனக்காக, நமக்காக. இந்த நாடு என்னதான் பண்ணி இருக்குது? ஆனா இன்னொருத்த பொழைச்சுக்கிட்டானே. சட்டத்துக்கிட்ட இருந்தோ அவன் தப்பிச்சிட்டான். அவனுக்கு எதுவுமே ஆகல. நீயும் அக்காவும் இந்த பூமி கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க, இந்த மண்ணு கடையில போய் மறைஞ்சுக்கிட்டீங்க. நம்ம நாக மாளிகை பூராமே அழிஞ்சு போயிடுச்சு. எனக்கு எந்த நீதியுமே கிடைக்கல. நான் நீதிக்காக எவ்வளவோ போராடினேன், ஆனா எனக்கு நீதி கிடைக்கல. சாரதா, இந்த நாடு இத போய் நம்ம மண்ணுன்னு சொல்றியாமா? அது உண்மைதான். மொத்த குடும்பத்தையும் மண்ணோட மண்ணாக்கிருச்சு. நான் நீதிக்காக எவ்வளவோ போராடினேன், எங்கெல்லாமோ ஓடுனேன். நான் எங்க போனாலும் எனக்கு நீதி கிடைக்கலையே. இந்த நாடு எனக்கு எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறமா செய்ய வேண்டியது எல்லாம் நானே செஞ்சேன். நானே அந்த குலகரனை தேடி கண்டுபிடிச்சு இதே கையால கொன்னு புதைச்சிட்டேன். நான் உங்க ரெண்டு பேரையுமே எங்கெல்லாமோ தேடினேன், தேடி அலைஞ்சேன். உங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட உங்க அப்பா உயிரோட தான் இருக்குன்னு சொல்ல ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேருமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, நீயும் உங்க அக்காவும் இந்த நாட்டை காப்பாற்ற போறீங்கன்னு தெரிய வந்தது. அசுரர்கள்கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துறதா கேள்விப்பட்டேன். உங்க அம்மா தான் இந்த நாட்டை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டா. ஆனா நான் ஆசைப்படல. எனக்கு அப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் அசுரர்களோட சேர்ந்து இந்த நாட்டை அழிக்கணும்னு முடிவு பண்ணேன். நான் முடிவு பண்ணதை செஞ்சு காட்டவே யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த நாட்டை மொத்தமா அழிச்சிருவேன். யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்மளை காப்பாற்ற யார் வந்தாங்க சொல்லுங்க? நாம உடைஞ்சு போய் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளை காப்பாற்ற யார் வந்தா? யாரும் வரல. இப்ப இந்த நாடு சேதறம். இந்த விஷம் எல்லாரையுமே அழிக்க போகுது.
இந்த நாட்டை பழி வாங்குறதுக்காக நீங்க என் புருஷனையே தாக்கிட்டீங்கல்ல. அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு எதிராக எதுவும் செய்யல. ஏன்னா நீங்க என்னோட அப்பா. என்னால எதுவும் செய்ய முடியல. நான் எதுவுமே பண்ணல. அவரை தாக்குறதுக்காக நீங்க அவர் பின்னாடி ரவுடிங்களை எல்லாம் அனுப்பி வச்சிருக்கீங்க. நான் யாருமே அனுப்பலையே. இல்லம்மா, நான் எதுவுமே பண்ணல. ஆனா இப்ப பண்றீங்கல்ல. அந்த விஷம் எங்கன்னு சொல்லுங்க. அந்த விஷம் மட்டும் பரவிடுச்சுன்னா அது எல்லாத்தையும் அழிச்சிடும். யாராலையும் தப்ப முடியாது. அந்த விஷம் எங்க இருக்குன்னு சொல்லுங்கப்பா. அமிர்தமோ விஷமோ உனக்குள்ளதாமா இருக்கு. நன்மையும் தீமையும் ரெண்டுமே உனக்குள்ளதாமா இருக்கு. ராமனும் ராவணனும் 2 பேரும் உனக்குள்ளதான் இருக்காங்க. எனக்குள்ள இருக்கா? ஆமா, உனக்குள்ளதான் இருக்காங்க. தீர்க்காயுஷ் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மணியை உன்னோட நாபிக்குள்ள வச்சுட்டு அது உன்னோட மணின்னு நீ நினைச்ச. இல்ல, அது உன்னோட மணி இல்ல. அந்த மணியை நான் மாத்தி வச்சுட்டேன். வேணும்னு தான் நான் அப்படி பண்ணேன். அதுக்கு பதிலா ஒரு நாபில வச்சு ஒரு மணி, அது இந்த உலகத்திலேயே கொடுமையான விஷம். உன்னோட எல்லா சக்திகளுமே போயிடுச்சு. ஏன்னா உங்ககிட்ட சக்திகள் நிறைஞ்ச நாகமணி இல்ல. இந்த நாகமணி இப்ப என்கிட்ட இருக்குது. இந்த நாகமணியோட சக்தி என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். இதுல பார்க்கடல கடைஞ்ச அமுதம் இதுல இருக்கு. ஆனா உனக்குள்ள ஒரு மணி இருக்குது. அது விஷத்திலையும் விஷம், கொடுமையான விஷம். எனக்கு தெரியும். இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பயங்கரமா வெறுப்பேன்னு தெரியும். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா வருமா. அந்த நாள் வரும்போது நீயே என்னை தேடி வந்து நேசிப்ப. இன்னைக்கு நீயே ஒரு விஷமா மாறி நிக்கிற. இனி இந்த மலை முழுக்க ஒரு விஷமா நீ மாறி நடப்ப. உன்னோட காலத்தோட எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் விஷமா மாறிடும். காலையில விடிஞ்சதுமே இந்த பனிக்கட்டுகள் உருக ஆரம்பிக்கும். அந்த பனித்துளிகள் சேர்ந்து நதியா மாறும். அந்த நதிதான் நாடு முழுக்க ஓடுது. அந்த நதிதான் நாட்டு மக்களோட தாகத்தை தீர்க்க போகுது. உனக்கு இருக்கிறது 3 மணி நேரம் தான் சாரதா. அந்த 3 மணி நேரத்துல உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஆனா உன்னால எதுவுமே செய்ய முடியாதே சாரதா. சீக்கிரம் சீக்கிரம் இங்க இருந்து ஓடு. மணி என்கிட்ட இருக்கிறப்போ உங்களால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அக்கா! அப்பா! அப்பா, நீங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நீங்க இப்படி ஏன் மாறுனீங்கப்பா? நீ என் பொண்ணுமா, நீ புரிஞ்சுக்க. நீ புரிஞ்சுக்கலன்னா இந்த கழுகுகள் உன்னையும் கொத்தி தின்றும். பாரு பாரு, உங்க அக்காவை பாரு. அவளை கொத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்பா!
பாத்தியாமா, உன்னை அந்த கழுகு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக எல்லாத்தையுமே அவ தாங்கிக்கிறான். ஆனா எவ்வளவு நேரம் அவ போராடுவா? உனக்கே தெரியும் உங்க அக்கா சேஷனாகினி இல்லைன்னு. அவளால ரொம்ப நேரம் போராட முடியாதுன்னு. காப்பாத்து, போய் உங்க அக்காவை காப்பாத்து. சாரதா, நீ பயப்படாத, நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்துவேன். போ சாரதா, போ. முடிஞ்சா போய் உங்க அக்காவை காப்பாத்து. உன்கிட்ட எந்த சக்தியுமே இல்ல. ஆனா இருந்தாலும் நீ போய் முயற்சி பண்ணி பாரு. ஆனா ஒருவேளை அந்த கழுகுகள் உன்னை தாக்கிடுச்சுன்னா உன்னோட ஒரு துளி ரத்தம் இந்த மண்ணுல விழுந்தாலும் இந்த பனி பிரதேசம் முழுமையும் விஷம் நிறைஞ்சதாயிடும். விஷ அருவி உருவாகும். இந்த விஷ தண்ணி விஷம் நதியா மாறிடும். அப்போ தாமிரபரணி தண்ணிய நீ குடிச்சு காப்பாத்துன. அப்போ நீ சேஷநாகினியா இருந்த. இப்ப நீ சேஷநாகினியா இல்ல. இந்த விஷத்தை உன்னால குடிக்க முடியாது. நீங்க எதுக்குப்பா இப்படி பண்றீங்க? ஏன்னா நீங்க 2 பேரும் என்னோட பொண்ணுங்க. என் பொண்ணுங்க கிட்ட இருந்தோ, என் மனைவி கிட்ட இருந்தோ, என்கிட்ட இருந்தோ இந்த நாடு எல்லாத்தையுமே பறிச்சிருச்சு. என்னோட வெளிநாட்டு நண்பன் இருக்கானே, அவன் நமக்கு நிறைய பணம் கொடுப்பான். நாம இந்த நாட்டையே அழிச்சிட்டு இங்கிருந்து தூரமா போயிடலாம். நாம செங்கிஸ்தானுக்கு போய் அங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா? ஆமாமா, நான் என்னோட மனைவியை இழந்துட்டேன். ஆனா இப்போ என்னோட பாசமான பொண்ணுங்களையும் நான் இழக்க விரும்பல. போமா, நீ திரும்ப போயிடு. சாரதா, உன்னோட ரத்தமோ வேர்வையோ ஒரு துளி இந்த பூமியில விழுந்தா கூட அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே செய்ய முடியாதுமா. இந்த நாட்டை உன்னால காப்பாற்ற முடியாதுமா. விஷம் இங்க ஆரம்பிச்சு நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். சாரதா, நீ என்ன பத்தி கவலைப்படாத. எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து அந்த நாகமணியை வாங்கிடு. இந்த நாட்டை காப்பாத்திடு சாரதா. அக்கா, சாரதா, ஓடு. எவ்வளவு தூரம் ஓடுவ, எவ்வளவு தூரம் ஓடுறியோ அவ்வளவு தூரம் டயர்டாவ. எந்த அளவுக்கு டயர்டாவையோ அந்த அளவுக்கு வேர்வை வரும். உன்னோட வேர்வையோட ஒரு துளி இந்த நாட்டையே அழிக்க போகுது. இது ராத்திரிமா. இப்ப சூரியன் இல்லாதனால உனக்கு வேர்வை கம்மியா தான் வரும். ஆனா நீ ஒரு விஷமா மாறிட்டேங்கிறத மறந்துடாத. நீ ஒரு விஷம். எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடு சாரதா. கொஞ்ச நேரத்துல சூரியன் உதிக்க போகுது. அதுக்கப்புறம் வேர்வையை எப்படி தடுப்ப சாரதா? உன்னோட ஒரு துளி வேர்வை இந்த பூமியில விழுந்தாலும் அப்புறம் இந்த நாடு முடிச்சுது. பாரு சாரதா, பாரு, இந்த கழுகுகளை பாரு. இதுங்க எப்ப வேணாலும் உன்னை தாக்கலாம். தாக்குனா ரத்தம் ஆறு ஓடும். உன்னால வேர்வைய வழிய விட முடியாது. என்ன வேர்வையிலும் விஷம் இருக்கு. இதோ பாரு, ஒரு துளி இந்த மண்ணுல விழுந்தாலும் இந்த நாடே அழிஞ்சிரும். சாரதா, 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 நான் இதையெல்லாம் உனக்காக தான் செய்யறேன்.
நீ நினைச்சா நம்ம 3 பேரோட வாழ்க்கையும் காப்பாற்ற முடியும். எல்லாமே உன் கையில தான் இருக்கு. சாரதா, நான் உன்னோட அப்பா. நான் செய்யறது எல்லாமே என் பொண்ணுங்களுக்காக தான் செய்யறேன். நல்லா யோசி. நான் உங்க 2 பேரையும் இழந்துட்டானா இங்கிருந்து போன உங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னா? என் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதாரணமான வாழ்க்கைய வாழணும்னு தான் ஆசைப்பட்டா. ஆனா அது முடியல. என் பெரிய பொண்ணு சேஷநாகினி ஆகணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அதுவும் முடியல. நம்ம குடும்பத்தையே அழிச்சது இந்த நாடு தான். தெரிஞ்சுக்க, இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு நீ உயிரை கொடுக்குறியா? நீ எதுக்காகமா இந்த நாட்டை காப்பாத்தணும்னு ஆசைப்படுற? சரிம்மா, காப்பாத்து. கூப்பிடு, உன்னோட கடவுளை கூப்பிடு. உன்னால முடிஞ்ச இந்த நாட்டை காப்பாத்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். யார் வர போறா? ஜெய் ஸ்ரீராம். கடவுளா? கூப்பிடு. எல்லாருக்குள்ளே இப்ப ராவணன் தான் நிறைஞ்சிருக்கிறான். ராமனா யாருமே இல்ல. உன்னை காப்பாத்த யாருமே வர போறது இல்ல. யாரும் வர போறது இல்ல. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சாரதா, சாரதா, உங்க அக்காவை பாரு. அப்ப எப்படி ரத்த சிந்தரன்னு பாருமா. நான் இந்த மணியால அவளை சரி பண்ணிடுவேன். சாரதா பாரு, நான் அவளை சரி பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சு ஆகணும். உனக்குள்ள இருக்கிற விஷத்தை இந்த பனிமலையில ஒரு துளி கலந்துரு சாரதா. ராமா, நான் ஒரு சிவ பக்தி. ஆனா ராமா, இன்னைக்கு எனக்கு உங்களோட அருளும் வேணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். அப்படி என்னமா உனக்கு அவசரம்? இந்த மணி சாதாரணமா உனக்கெல்லாம் கிடைச்சிடாது. தோல்வியை நீ ஒத்துக்கோமா. விட்டுடு. ராமா, நான் தோத்து போயிட்டேன். நான் தோத்துட்டேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வா, நீ என் கூட வந்துரு. ஜெய் ஸ்ரீராம்.
அம்ப விடுமா. உங்க அப்பாவை கொன்னுடு. நீ என்ன கொல்ல போறியா? நீ என்ன உங்க அப்பாவையே கொல்ல போறியா? சரிம்மா சரி, நீ அம்பா விடு. என் உயிரியை எடுத்துரு. உன்னால கொல்ல முடியலையா? என்ன கொல்லுமா. உங்க அப்பாவா முன்னாடி நிக்கிறேம்மா. அம்பா விடு. கொல்லு.